அவ்வளவு சொல்லிடவா? ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் மக்களவை மாநிலங்களவையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மக்கள் விரோத அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலும் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் அனைத்து கட்சிகள், அமைப்புகள், ஜமாத்துகள் எல்லாம் இணைந்து இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு கடையடைப்பு போராட்டம் அனைத்து வணிக சங்கங்களும் இணைந்து மேலப்பாளையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்றைய தினம் அடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்டோ, வேன், கார் உள்ளிட்ட வாடகை வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றிய பாஜக அரசுடைய இந்த சட்டத்தை எதிர்த்தும் இன்று மாலை இதே சந்தை ரவுண்டான அருகில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சிகளின் சார்பில் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜமாத் உலமா சபையினுடைய மாநில தலைவர் PA காஜா மைதீன் ஆலிம் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஹஜ் கமிட்டி தலைவரும் ஆகிய அப்துல் சமது அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் அவர்களும், SDPI கட்சியுடைய தலைவர் முபாரக் அவர்களும், மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தை, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், SDPI கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகள், அனைத்து சமூக இயக்கங்கள், ஒட்டுமொத்த ஜமாத்துகள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இன்று மாலை இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது. மேலே சொன்ன தலைவர்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்திருக்கிறார்கள். எனவே ஒன்றிய பாஜக பாசிச அரசு உடனடியாக இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அனைத்து கட்சிகளின் சார்பில் கருப்பு கொடியை அனைத்து பகுதிகளிலும் ஏற்றக்கூடிய போராட்டத்தை நடத்துவோம். எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரணிகள், மத்திய ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள், BSNL, பாஸ்போர்ட் அலுவலகம், ரயில் நிலையங்கள், பல்வேறு வணிக வரித்துறை அலுவலகம் உள்ளிட்ட இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் உள்ளிட்ட சென்ட்ரல் தபால் நிலையம் உள்ளிட்ட ஒன்றிய அரசுடைய அலுவலகங்கள் முன்பு அடுத்த கட்டமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். ஆகவே ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தலைமையில தான் CM பார்த்தாங்க. சாதாரணமாக நிற்கிறதுயா